நான் ராஜலிங்கம் வாசு, தென் மண்டல குழு பொது மேலாளர் ஐஆர்சிடிசி, குரூப் ஜெனரல் மேனேஜர் ஐஆர்சிடிசி. இந்த நடப்பு நிதியாண்டில் 24-25 நடப்பு நிதியாண்டில் நடைபெற உள்ள 3 வகையான சுற்றுலாக்கள் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். முக்கியமா உள்நாட்டு விமான சுற்றுலாக்கள், ரயில் சுற்றுலாக்கள், சர்வதேச விமான சுற்றுலாக்களை பற்றி பார்க்கலாம். அதாவது நம் நாட்டை நாமே அறிவோம் என்ற வகையில் தேக்கோ அப்னா தேஸ் அப்படின்ற மத்திய அரசு திட்டத்தின் கீழ் உள்நாட்டு சுற்றுலாக்களை ஐஆர்சிடிசி இயக்கி வருகின்றது. இந்த வருடம் 24-25 முக்கியமாக உள்நாட்டு விமான சுற்றுலாக்கள் 70 சுற்றுலாக்களை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது கொல்லூர், முகாம்பிகா இதெல்லாம் ஒரு சிறப்பா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சிம்லா, மணாலி, டார்ஜிலிங், கேங்டாக், அந்தமான், வைஷ்ணு தேவி இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விமான சுற்றுலாக்கள் இருக்க தலங்கள். நாங்கள் இந்த வருடம் இதுவோ எக்ஸ்ட்ராவா அதிகமாக சுற்றுலாக்களை இயக்க உள்ளோம். அதுல இங்க சென்னையிலிருந்து கிளம்புற ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா பார்க்கலாம். பிண்டதானம், நம் முன்னோர்களுக்கு பிண்டதானம் கொடுப்பது கயாவின் சிறப்பு. அதுலயும் அமாவாசை என்று கொடுப்பது ஒரு சிறப்பான விஷயம். இந்த கருத்தை மையமாக கொண்டு 5 சுற்றுலாக்களை ஐஆர்சிடிசி 6 இரவுகள் 7 நாட்களுக்கு இயக்கின்ற வகையில் சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சுற்றுலாக்கள் மொத்தம் 5 சுற்றுலாக்கள். ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை என்ற வகையில் சிறப்பிக்குமாறு ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச விமான சுற்றுலாக்கள்ல நாங்க இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் நேபாள், அப்புறம் துபாய் இது மாதிரி சுற்றுலாக்களை ஏற்பாடு செஞ்சுள்ளோம். இந்த வருடம் 24-25 நடப்பு நிதியாண்டில் 40 வெளிநாட்டு சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்துள்ளோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கு அந்த செர்ரி பிளாசம் அப்படின்ற பிப்ரவரி மார்ச்சில் நடக்கின்ற ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை மையமாக வைத்து ஒரு சிறப்பான சுற்றுலாக்களை ஏற்பாடு பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்பிரிங்ல ஈஸ்ட் ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா நாடுகளுக்கு செல்லும் வகையிலும் நாங்கள் சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்தோம். அப்புறம் ரயில் டூர் பேக்கேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் நாங்க இது பொதுவா லாஸ்ட் இயர் அதாவது 23-24 1253 பயணிகளை கூட்டிட்டு போயிருக்கோம். ஆனா இந்த வருடம் அதை விட அதிகமாக 2 மடங்கு 2500 ரயில் பயணிகளை கூட்டி செல்லும் வகையில் நாங்கள் சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்துள்ளோம். அதுல ஊட்டி, கொடைக்கானல், மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி இது மாதிரி ஸ்தலங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமானது. இந்த ஸ்தலங்களுக்கு வீக்கெண்ட் டூர்ஸ், அதாவது வியாழக்கிழமை கிளம்பி திருப்பி மறுபடியும் திங்கட்கிழமை காலையில வர்ற மாதிரி சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்யலாம். இதுல சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்யூர்டு புக்கிங், டிக்கெட் இல்ல, அதாவது ரயில் பயணத்துல எங்களுக்கு பெர்த் கிடைக்கின்ற மாதிரி இருக்கு. ஐஆர்சிடிசி மூலமாக அதை கண்டிப்பாக உறுதி செய்யப்படும். தமிழக உணவுகளை கொடுப்போம். உள்நாட்டு விமான சுற்றுலாக்களை சரி தமிழக உணவுகளை கொடுக்க ஏற்பாடு செய்துள்ளோம். ஒரு குழு, அதாவது ஒரு சமையல் செய்கிற குழு அவங்களோட டிராவல் பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடுகளை செய்து கொடுக்க ஏற்பாடு பண்ணுவோம். நன்றி, வணக்கம். வேற டீடைல்ஸ் சொல்லுங்க. ஆமா, அமர்நாத் யாத்திரை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பட் அமர்நாத் யாத்திரை ஸ்பெசிபிக்கா அது ஐஆர்சிடிசி மட்டும் பண்றது இல்லைங்க. அது வேற மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமோட டயர் போர்ட சேர்ந்து பண்றது. இது ஐஆர்சிடிசி ஸ்பெசிபிக்கா பண்ணல. ஆமா அது நாங்க பண்ணல. இந்த இதுல வரல, அமர்நாத் வரல. ஆமா இது இன்க்ளூட் பண்ணல. சார்தாம் யாத்திரை இருக்கு. வேற குழு மணாலி லீஷர் விமானத்துல சுற்றுலா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லீஷர் சுற்றுலாக்கள் தான். சிறப்பா இந்த வருஷம் பண்ணிருக்கேன்னா அந்த அமாவாசை அன்னைக்கு போற அந்த பிண்டதானத்துக்காக அது ஒரு ஆன்மீக சுற்றுலா, அது மட்டும்தான். ஆமா, ஸ்பெசிபிக்கா ஒரு 5 அமாவாசை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆமா, அந்த லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பாத்தீங்க. இந்த ஆடி அமாவாசை, அப்புறம் மகாலய அமாவாசை, தை அமாவாசை இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிண்டதானம் கொடுக்கிறது சிறப்பு. அந்த கயால அதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சுற்றுலா. ஆமா, 2 சுற்றுலாக்களுக்குமே வரவேற்பு இருக்கு. அதனால இந்த வருடம் கிட்டத்தட்ட போன வருடம் நடத்திய சுற்றுலாக்களை விட இந்த வருடம் 2 மடங்காக திட்டமிட்டிருக்கோம். இப்ப அதான் சொன்னேன் உங்களுக்கு, சர்வதேச சுற்றுலால பாத்தீங்கன்னா இந்த 40 சுற்றுலாக்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுல எத்தனை பேருக்கு சொல்ல முடியல. இதுல உள்நாட்டு சுற்றுலா நான் சொல்ல முடியும். இந்த 70 பேர்ல மொத்தம் உங்க இதுல பேப்பர்ல கொடுத்துருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. ரயில் சுற்றுலால 1253 பயணிகள், 2500 பேர்.
ஆமா சார். அதாவது வந்து உள்நாட்டு சுற்றுலா பாத்தீங்கன்னா 30 பேர், உள்நாட்டு வெளிநாட்டு விமான சுற்றுலாக்கள்ல வந்து 30 பேர் கொண்ட இது எங்களோட இது. 30க்கு மேற்பட்ட 40 பேர் வரைக்கும் எங்களால கூட்டிட்டு போக முடியும். முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணி அவங்கள வந்து கூட்டிட்டு போவோம். ஐஆர்சிடிசி வந்து அதாவது சேவையோட சேர்த்து எங்களுக்கு வந்து லாபமும் இருக்க மாதிரி தான் சுற்றுலாக்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். ஆனா நாங்கள் வந்து தனியாருக்கும் எங்களுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்ன்ற மாதிரி என்னுடைய விவரம் இல்லை. ஆனா எங்களோட இது வந்து நாமினல் ரேட், அதிகமாக வந்து லாபம் சம்பாதிக்காம நாமினல் ரேட்ல வச்சு நான் பண்ணிட்டு இல்ல, கட்டண உயர்வு இல்லை. இது ஆமா, ஐஆர்சிடிசில வரும்போது உங்களுக்கு முக்கியமானது என்னன்னா நம்பிக்கை, பாதுகாப்பு. அப்புறம் அதே மாதிரி வந்து இது அரசாங்க ஒரு நிறுவனம்னால வந்து மக்கள் நம்பி வர்றாங்க. அந்த ஐஆர்சிடிசி பிராண்டுக்காக வர்றவங்க இருக்காங்க. இல்ல, ஆன்மீக சுற்றுலாக்கள்ல வந்து நாங்க ஸ்பெஷல் தர்ஷன் எதுவும் காமிக்கிறது. அந்த தர்ஷன் டைம் வந்து நாங்க தர்ஷன் டைமை வந்து எய்ம் பண்ணி கூட்டிட்டு போறோம். அதுல ஸ்பெஷல்லா உங்களுக்குன்னு என்ட்ரிஸ் வந்து பண்றது. அதாவது ஐஆர்சிடிசியை பொறுத்த மட்டும் இதுல வந்து டூரிசம் அண்ட் கேட்டரிங் இருக்கு. அதனால வந்து கேட்டரிங்கை வந்து நாங்க ஸ்பெசிபிக்கா எடுத்து மக்களுக்காக வந்து தேவையான அவங்களோட ரிக்வயர்மெண்ட் கேட்டு பழைய டூர்கள் ஏதாவது சேவை குறைபாடு இருக்கமோ சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, இதை இம்ப்ரூவ் பண்ணுங்க கூட்டுங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவை இம்ப்ரூவ் பண்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு எதுவும் ஸ்பெசிபிக்கா டூர் பேக்கேஜஸ் நாங்க எதுவும் பண்ணல. இது ஜென்ரலான டூர் பேக்கேஜஸ் தான். அந்த ஸ்பாட்ல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய ஏற்பாடுகளுக்கு வந்து தேவைன்னா நாங்க செஞ்சு கொடுக்கலாம். மற்றபடி இதுக்காக ஸ்பெசிபிக்கா நாங்க எதுவும் டூர் பண்ணல. கொடுக்கலாம், அதான் சொல்லணும். எங்களுக்கு வந்து இருக்கு. ஆமாமா, கண்டிப்பா அவங்களோட தேவை தான் சொல்லணும். அதாவது பழைய டூர்ல வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, சார் இந்த இடத்துல எங்களால கூட முடியல, நாங்களாம் வயசானவங்களா வரோம். ஆன்மீக சுற்றுலா போறவங்க எல்லாருமே ஒரு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு 50 மேல 60 வயசுக்கு மேல இருக்குதான் இருப்பாங்க. அவங்களுக்கு சிலதை சொல்லுவாங்க, எங்களை வந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் நீங்க பஸ் ஸ்டாப் கொடுங்க, இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்களை டூரை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இல்ல சார், ஐஆர்சிடிசில இருந்து டூருக்குன்னு ஸ்பெசிபிக்கா வந்து நாங்க இது இந்த உணவு ஏற்பாடுன்னு பண்ணி வச்சிருக்கோம். ஜென்ரலா இப்ப சொல்றீங்களா இல்ல இந்த இதை பத்தி? அப்படியான ஒரு ஏதாவது ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் இருக்குமா இருக்கும், அதை வந்து நாங்க உடனடியாக நிவர்த்தி பண்றோம். உடனடியாக, ஏன்னா எங்களோட கண்ட்ரோல் ஒன்று இருக்கு, 24/7 ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய நிறுவனத்தை வந்து நான் சவுத் ஜோன்ல இருக்கேன், ஒவ்வொரு இந்தியா ஃபுல்லா அங்கங்கே ஜோன்ஸ் இருக்கு, அங்க இருக்க உடனடியா சொல்லி அதுக்கு உடனடியா மாற்று ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தரமே வந்து குறைவா பண்றது இல்லை. ஒருவேளை ஏதாவது சேவை குறைபாடு இருக்கும் மட்டத்துல நாங்க வந்து ஏற்பாடு உடனடியா பண்றோம். ஆமா, எங்க ஐஆர்சிடிசில இருந்து எங்க கூட வந்து டூர் மேனேஜர்ஸ் வருவாங்க. அவங்க ஏற்கனவே கூட்டிட்டு போய் பிண்டதானம்லாம் கொடுக்குற இடங்கள்லாம் தெரியும், எங்க கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க தெரியும். அந்த முன்னேற்பாடுகளே அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி சொல்லிடணும், இந்த மாதிரி பண்ணணும். ஆமாமா, அதெல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க அவங்களுக்கு, இந்த இடத்துல கொடுக்கணும், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த விவரங்கள் எல்லாமே முன்னாடி சொல்லிடுவாங்க. ஆமாமா, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வராது. ஏன்னா வந்து யாரும் வந்து அவங்க ஏமாற்றுவதோ அந்த மாதிரி முன்னாடியே விவரங்களை வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருவோம். ஆமா, வருஷம் போறதுனால முன்னாடியே போற டூர் மேனேஜர்ஸ் கூட போய் விவரங்கள் என்ன சொல்லுவாங்க, இப்படி இப்படி பண்ணணும், அந்த விவரங்கள்லாம் நாங்கெல்லாம் ஏற்பாடு. அதான் மேடம், இந்த ரயில் டூர் பேக்கேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதுல 3rd AC மக்கள் இல்ல ஸ்லீப்பர் கிளாஸ் மக்கள் தான் போறாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்கள் வந்து இந்த டூர் கட்டணங்களும் சரி, அதுல இருக்க உணவு, தங்குமிடம் இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து விமான கட்டணம் வேணா கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். ரயில் டூர் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் மக்கள் வந்து அஃபோர்டபுளா இருக்கணுன்றதுக்காகவே நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம்.
இல்ல அதாவது இது டூர்ல பாத்தீங்கன்னா தங்குமிடம் எங்களோடது, இது இன்க்ளூசிவ் ஆஃப் காஸ்ட். அதே மாதிரி சாப்பாடு எங்களோடது, அதுக்கேற்ற மாதிரி தான். பஸ் பிரிட்ஜிங் சொல்லுவோம் இல்லையா, இறங்குனதுக்கு அப்புறம் உங்க பஸ்ல கூட்டிட்டு போய் இறக்கி விடுறது, அதெல்லாம் எங்களோட தான் இருக்கும். வேற எங்களோட டூர் கைட்ஸ் வருவாங்க, அந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா டூர் ரிக்வயர்மெண்ட் கைடு ரிக்வயர்மெண்ட் இருந்தா அதை வேணா பே பண்ற மாதிரி இருக்கும் மக்கள். மித்தபடி வந்து எங்களோட டூர் கைட்ஸே எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுவாங்க. சார் சேஃப்டி பாத்தீங்கன்னா ரயில் டூர் பேக்கேஜ்ல இது இந்திய ரயில்வேயோடைய அங்கம். அதனால ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ ஒரு மருத்துவ உதவியோ தேவைப்படும் பட்சத்தில் எங்களுடைய கண்ட்ரோல் 24/7 வேலை செய்யும். உடனடியா ரயில்வே கண்ட்ரோலோட டைப் பண்ணி மருத்துவ உதவியை வந்து இமீடியட்டா நெக்ஸ்ட் அவைலபிள் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கோம். இது ஏற்கனவே நடந்திருக்கு, பலமுறை நடந்திருக்கு. நாங்களும் வந்து ரயில் டூர் பேக்கேஜ் நடத்தும் போது சரி, வேற எதனா வந்து மெடிக்கல் கிட்ஸும் நாங்கள் கூட்டிட்டு போறோம், அத்தியாவசியமா தேவைப்பட எமர்ஜென்சி மெடிக்கல் கிட்ஸ். அதனால வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து உடனடியா ரயில்வேல இருந்து அதுக்கேற்ற மாதிரி உள்ள சலுகைகள் கிடைக்கும், பிரச்சனை வந்து. ஆமா சார், இது வந்து பாத்தீங்கன்னா 6 இரவுகள் 7 நாள் போற மாதிரி, அந்த கயாவை வந்து முக்கியமா வச்சு அந்த அமாவாசைக்கு போற மாதிரி 2வது நாள் போற மாதிரி வச்சுட்டு சுத்தி இருக்க இடங்கள், ஆன்மீக சுற்றுலா தானே, சுத்தி இருக்க இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி கூட்டிட்டு வர மாதிரி பிளான். லக்னோல இருந்து ரிட்டர்ன் வந்து சென்னை வர மாதிரி அந்த டூர் ஐட்டரி உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன், பாத்தீங்கன்னா தெரியும். கட்டணம் கேக்குறீங்களா? பேக்கேஜ் காஸ்ட் பாத்தீங்கன்னா டபுள் ஆக்குபென்சிக்கு 43,500 ரூபாய். 2 and 4 டிக்கெட்டு, சாப்பாடு, தங்குறது, பஸ் பிரிட்ஜிங் எல்லாம் சேர்த்துமே வந்து 43,500 ரூபாய். அப்படிலாம் அதெல்லாம் ஆமா ஆமா. ஃபிளைட் சார்ஜஸ் 43,500 ஃபிளைட் சார்ஜ், இன்க்ளூசிவ் ஆஃப் ஃபிளைட் சார்ஜ். சார் பத்திரிகையாளர்களுக்கு சலுகை இருக்கான்னு கேக்குறீங்களா? இல்ல சார், அதாவது சலுகைகளே இது இல்ல, அது அந்த மாதிரி இல்ல. எதுவும் ஸ்பெசிபிக்கா பத்திரிகையாளர்களுக்கோ முதியோர்களுக்கோ இல்ல. நார்மல் கட்டணம். ஏன்னா சலுகைகள் வைக்கும்போது என்ன ஆகுனா, ஒருத்தருக்கு சலுகை வைக்கணும் ஒருத்தர் கூட இருக்குன்னு சொல்லி அந்த எண்ணங்கள் வரும். அது மாதிரி இல்ல, நார்மல் கட்டணம் தான் எல்லாரும் சார். ஆனா குழந்தைங்களுக்கு இருக்குங்க, குழந்தைங்களுக்கு சலுகை இருக்கு, குழந்தைங்களுக்கு குறைவான கட்டணம். போன வருஷம் எங்களை சவுத் ஜோனை மட்டும் நான் சொல்றேன், பாரத் கௌரவ்ல 16 ட்ரெயின் இயக்கியிருக்கோம். இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 3 ரயில் இயக்கியிருக்கோம் பாரத் கௌரவ்ல. திட்டங்களா? திட்டம் வந்து இந்த வருஷம் 20 ரயில் இயக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். நன்றி சார், நன்றியோட. ஆமா, வேற விவரங்கள் தேவைப்படும் பக்கத்தில் இங்க பாருங்க, உங்களோட இதுல நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், கேட்டு வரங்களை தேர்ந்து போடுங்க.